கூவத்தூர் பகுதியில் அதாவது 2 ரிசார்ட்ஸ்களில் அதிமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் தங்கியிருந்தார்கள். தற்போது பூந்தோட்டம் பகுதியில் திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்துவிட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இங்கிருந்து திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் இங்கிருந்து அந்த கூவத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த ரிசார்ட்ஸுக்கு செல்கிறார். அவர் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். தற்போது இந்த நம்ம பூந்தோட்டம் பகுதியில் தமிழக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு மணிகண்டன் இருக்கிறார். அவரை கேட்போம், சார் இப்போ உங்களை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில். அதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்து பதிவு செய்யுங்க சார். இதயம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சி மீண்டும் அமைந்திருக்கிறது, நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. துரோகிகளிடமிருந்து கட்சியை காப்பாற்றி இருக்கின்றோம், ஆட்சியை காப்பாற்றி இருக்கின்றோம். மாண்புமிகு எங்களுடைய தியாக தலைவி, அன்பு தலைவி, எங்களுடைய பாசமிகு தலைவி, இதை நான் பேசுவதை எங்களுடைய சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அவளுடைய சபதத்தை இன்றைக்கு நிறைவேற்றும் வகையிலே 125 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு கட்டுக்கோப்பாக எதையும் பொருட்படுத்தாமல் எல்லா விதமான ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் நாங்கள் இங்கு எல்லா விதத்தையும் தியாகம் செய்து இங்கே அமர்ந்து இன்றைக்கு இராணுவ கட்டுப்பாடான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த இந்தியாவிலே அனைவருக்கும் நிரூபித்திருக்கிறோம் என்பதை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே ஆளுநர் அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு மாலைக்குள் அங்கு சென்று பதவியேற்பு விழாவிலே கலந்து கொள்வோம் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஏற்கனவே நீங்கள் 30 அமைச்சர்கள் இருக்கிறீர்கள். இந்த அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் புதுமுகங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அது தொடர்பாக ஏதாவது ஆலோசனைகள் நடைபெற்றதா? இல்லை, அது பற்றி ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இன்றைய தினத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், அந்த சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு உண்டான தகவலை உங்களிடத்தில் தெரிவிப்பார். வெகு விரைவிலே அறிவிப்பு வெளியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அமைச்சரவையும் பதவியேற்றுக் கொள்கிறது. அந்த விழாவில் இங்கே இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்களும் பங்கேற்பதாக ஏதாவது திட்டம் இருக்கிறதா, இல்லை அமைச்சர்கள் ஒருவதாக செல்வார்களா என்று ஏதாவது அது குறித்து ஏதாவது உங்களிடம் இந்த கூட்டத்தில் ஏதாவது ஆலோசனை நடத்தப்படுதா? இல்லை, அது பற்றி இல்லை. ஆளுநர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் எங்களுடைய விருப்பம் அமைச்சர்கள் மட்டுமல்ல, இந்த கட்சியை இன்றைக்கு கட்டி காத்திருக்கக்கூடிய 125 தியாகிகளையும் அந்த ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து சென்று இந்த பதவியேற்பு விழாவை எல்லோரும் பார்த்து இன்றைக்கு மன ஆறுதல் அடையும் அளவே இருக்க வேண்டும் என்னுடைய சொந்த ஆசை. ஆனால் கவர்னர் என்ன விரும்புகிறார் என்பது தெரியவில்லை. தற்போது இங்கிருந்து தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவர்கள் இந்த பூந்தோட்டம் ரிசார்ட்ஸிலிருந்து மற்ற எம்எல்ஏக்களோட ஆலோசனை நடத்துவதற்காக இங்கிருந்து அவர் கூவத்தூர் புறப்பட்டு செல்கிறார். அது கூவத்தூர் புறப்பட்டு செல்வதை நீங்கள் காணலாம். மற்ற எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இங்கே இருக்கிறார்கள்.